ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, தன்னை விட வயது மூத்த பெண்களுடன் ஆண்கள் உடலுறவுகளில் ஆசைப்படுவது ஏன் அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது சில பேர் பார்த்திங்கன்னா ஆன்ட்டிங்க மேலே அதிகமான ஈர்ப்பு இருக்கும். அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ண விஷயங்களையும் வச்சு, அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச அறிவின் அடிப்படையிலும் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு எதனால் எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, இது ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கும். நீங்கள் அடுத்தடுத்து எதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் இதை ஷேர் பண்ணுறேன். மற்ற எந்த மோட்டிவும் கிடையாது. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஏஜ் டிஃப்ரெண்ட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 10லேருந்து 15 மினிமம் 5 கூட ஓகேன்னு வச்சுக்கோங்க. 10லேருந்து 15 வயசு வித்தியாசம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 25 வயசு பையனுக்கு ஒரு 35-40 வயசில் இருக்கிற ஒரு வயது மூத்த பெண்மணியோட ஒரு உறவு வருது அப்படின்னா, அதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா, ஏன் அவங்க மேலே அதிகமான அட்ராக்ஷன் போகுது அப்படின்னா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையை பற்றின அனுபவம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு புதுசாக அனுபவம் இல்லாத கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு இருக்கிற அனுபவத்துக்கும் இந்த மாதிரியான ஏஜ்டு பெண்களுக்கு இருக்கிற அனுபவமும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா, இப்போ 25 வயசு பொண்ணு அந்த 25 வருஷத்தில் என்னத்தை லேர்ன் பண்ணியிருக்கோ அதை தான் பண்ணியிருக்கோம். ஆனால் 35-30 அப்படின்ற போது அவங்க லைஃப்பில் நிறைய பார்த்துருப்பாங்க. அவங்களோட வயது, அவங்களுடைய முதிர்வு அப்படின்றது ஒரு காரணமாக இருக்கும். அதனால விட ஆண்கள் விரும்புவாங்க. அண்ட் அதே மாதிரி தன்னம்பிக்கை, இந்த மாதிரி இருக்கவங்க நிறைய, அதாவது இப்போ வயது மூத்த பெண்கள்னால் யார்? ரொம்ப வயசாகி மேரேஜ் ஆகாமல் இருக்கிறவங்க, இல்லை கணவனால் கைவிடப்பட்டவங்க, இல்லை கணவனை இழந்து விதவை அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, விடோஸ், அந்த மாதிரி இருக்கிறவங்க, இல்லை ஏதோ ஒரு ரீசனாக பிரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸை பார்த்துருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அடி விழுந்து தன்னம்பிக்கை அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அட்டாச் ஆயிடுவாங்க. அண்ட் ஆழமான புரிதல் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ ஒரு ஆண் பேசுகிறா அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப புரிதல் இருக்கும். எல்லாருமே ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணுவோம். ஒரு ஆணை நம்ம என்ன நினைப்போம்னா, அஸ் எ விமன் நமக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வு இருக்கும். அதுவே இது ஆப்போசிட்டாக இருக்கும். ஒரு வயது குறைந்த ஒரு ஆண் வயது மூத்த பெண்ணோடு இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதாவது அந்த ஆணுக்கு ரொம்ப பாதுகாப்பான உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த 35 வயசுலேயே நல்லா செட்டில் ஆகிருப்பாங்க. லைக் வீடு, காரு அந்த மாதிரி செட்டில் ஆகிருப்பாங்க. அப்படின்ற போது இந்த ஆணுக்கு எல்லா வகையிலையுமே பார்த்திங்க அப்படின்னா எந்த வகையான ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறதுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணும், என்ன பண்ணனா அவங்க திருப்தி அடைவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தெளிவான உரையாடல் இருக்கும். அவங்கள்ட்ட தெளிவான பேச்சு இருக்கும். சின்ன பிள்ளைத்தனமாக கொஞ்சறது அந்த மாதிரி பேசாமல் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தெளிவான பேச்சு இருக்கும். அண்ட் அதே மாதிரி அவங்க ஓப்பனாக பேசுவாங்க. எனக்கு இந்த மாதிரி பண்ணு, எனக்கு இப்படிலாம் செய்ய, இதெல்லாம் எனக்கு பிடிக்கும், இந்த மாதிரி அப்படின்றது ஓப்பனாக பேசுவாங்க. ஏன்னா அவங்க கடந்து வந்த பாதை எப்படி. அண்ட் அதே மாதிரி எப்படியோ ஒரு வேளை இன்கேஸ் ஒரு லவ்வோ இல்லை ஒரு கணவன் இருந்த பெண்ணோ அப்படின்னும் போது 1 or 2 மென்னை வாழ்க்கையில் சந்திச்சுட்டு வந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய இன்னொரு உறவை பற்றி அவங்களால ஈஸியாக ஓகே இவங்களுக்கு இதுதான் இப்படி இருக்காங்க, இதுதான் தேவை, இவங்களுக்கு இது பிடிக்காது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும். புது பெண், அதாவது வயசு குறைவான பெண்களை விட வயசு மூத்த பெண்களால் இதை ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும். காரணம் அவங்களோட அனுபவம். சரிங்களா? இதுக்காக கூட ஒரு ஆண் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி வயதான பெண்கள் தேடி போகலாம். அண்ட் அதே மாதிரி ஒரு முழு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான உடலுறவு சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா அவங்க வெக்கப்படாமல் கூச்சப்படாமல் எல்லாமே பேசுவாங்க. ஓகேங்களா? அது வயது மூத்த பெண்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி, இட்ஸ் கால்டு மெச்சூரிட்டி. ஓகேங்களா? அது ஆண்களுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். நான் இப்படிலாம் இருக்கலாம்னு நினச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் பேசும்போது அந்த மாதிரி அவங்களுக்குள்ள பாண்டு இருக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்கலாம், செய்யலாம், அந்த மாதிரி தான். தெரியுங்களா? ஏன்னா யாரோட லைஃப்லேயே போய் உட்கார்ந்து ஆழமாக நம்ம எதையும் பார்க்கல. நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்ம கேள்விப்படுறது நியூஸில் பார்க்க சொல்கிறது அடிப்படையில் தான் வீடியோ நம்ம எடுத்து போட்டுட்ருக்கோம். அதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. கம்பேர் வித் அவங்களோட அழுகைகள் கம்மியாக இருக்கும்.
டக்குன்னு ஒரு விஷயத்துக்கு கோவப்பட மாட்டாங்க, டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. புரிதல் வந்து ரொம்ப அந்த பர்டிகுலராக அந்த 10 இயர்ஸ் கேப் இல்லை 5 இயர்ஸ் கேப்பு அப்படின்ற அந்த வருஷங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல புரிதலை கொடுத்துருக்கு. இதனால என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து வர ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க வந்து எப்படி வந்து தாங்களுக்குள்ள கைப்பற்றி வச்சுக்கணும் அப்படின்ற டேலண்ட் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனாலேயே கூட ஆண்களுக்கு வந்து அதிகமான வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கலாம். நான் சொல்கிற விஷயங்கள் எப்படியா இருந்தாலும் நான் சொல்கிறேன், முதிர்கன்னியாக இருந்தால் கூட அவங்க கல்யாணம் ஆகிருக்க மாட்டாங்க, ஆனாலும் அவங்கள சும்மா இருக்க பிள்ளைங்களவே வந்து சீன்றாங்க. ஸோ கொஞ்சம் வயது மூர்த்தி கல்யாணம் ஆகலைனாலுமே கண்டிப்பாக வந்து ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்குமே அவங்க பாராட்டுவாங்க. அதான் சொல்கிறேன் இல்லையா, ஆப்போசிட்டில் வரக்கூடிய ஆணோட வீக்னஸ் என்ன, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ளஸ் என்ன அப்படின்றத ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருக்காங்க இல்லையா. இப்போ நம்மளே இங்கேருந்து ஒரு தூரம் நடந்து போகிறோம் அப்படின்னா அந்த பாதையிலேருந்து திரும்பி வரும்போது அதே பாதையில் மறுபடியும் நடக்க சொன்னோம் அப்படின்னா நமக்கு தெரியும் எங்கே கால் வச்சா முள் குத்தும், எங்கே கால் வச்சா முள் குத்தாது அப்படின்றது தெரியும். பாதைகள் வேணால் மாறியா இருக்கலாம், ஆனால் அந்த தடங்கள் வந்து நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா. ஐ திங்க் நான் சொல்கிற வரது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ஈஸியாக வந்து அட்ராக்ஷன் இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை சார்ந்து இது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் உறவோ இல்லை இரண்டாவது உறவோ வந்து பார்த்திங்கன்னா அதாவது இப்போ ஒரு கல்யாணமாக இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு இது மாதிரி வயது மூத்த பெண்களோட வராங்க அப்படின்னா அந்த உறவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான புரிதல் இல்லாமல் இருக்குது, திருப்தி அடையாமல் இருக்கிறது, வேணுக்குனே பண்ணுறது வந்து அது சம் கேட்டகரி. பட் ஆனால் அந்த மாதிரியான விஷயத்துக்காக கூட இந்த மாதிரி வந்து அவங்க வந்து கம்ஃபர்ட் ஜோனுக்காகவும் தேடலாம். சரிங்களா, இந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க கூட இருக்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாதுகாப்பு உணர்வு வந்து அதிகமாகவே இருக்கும். ஏன்னா 35 வயசுன்ற போது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 50-70 75% அளவுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில் செட்டில் ஆகிருப்பாங்க. மேபி அவங்களுக்குன்னு ஒரு நிரந்தரமான தொழில் இருக்கும், நிரந்தரமான வீடு இருக்கும். அப்படின்ற போது சம்டைம்ஸ் சொசைட்டியில் கூட நல்ல மரியாதையோட கூட இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஆண்களுக்கு வந்து கம்ஃபர்டபுள் ஜோனாக இருக்கும். ஸோ நமக்கு என்ன, நம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த ஏஜில் அவங்களோட உடலில் தெரிகிற மாற்றங்கள் சில பேர்த்த பார்த்தோம்னா வயசு மாற்றே தெரியாது. 35 வயசுன்னு சொன்னால் நம்பவே முடியாத மாதிரி இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இருக்கலாம். ஸோ இதனால தான் வந்து வயது மூத்த பெண்களை வந்து ஆண்கள் வந்து சூஸ் பண்ணுறதுக்கான சில காரணங்களாக இருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நான் விட்டது இல்லை சிஸ்டர், இது கூட ஒரு ரீசன் தான் சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா. ஸோ வயது மூத்தவங்களோ இளையவங்களோ பட் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டிங்கன்னா 100% ட்ரூவாகவும் 100% ட்ரஸ்ட்ஃபுல்லாகவும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருங்க. பிடிக்கல அப்படின்னா வெளியில் வந்துட்டு அடுத்த ரிலேஷன்ஷிப் தேடிக்கோங்க. நான் எப்போவுமே அதை தான் சொல்லுவேன். அடுத்த ரிலேஷன்ஷிப்பில் தேடுறது தப்பு ரைட்டு அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு தப்பு பண்ணாமல் பிடிக்கலன்னா வெளியில் வந்துட்டு அடுத்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் முறையாக வெளியில் வந்துட்டு அடுத்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் தேடிக்கலாம். ஸோ இதை தான் வந்து இந்த வீடியோவோட ஃபுல் அண்ட் ஃபுல் கருத்து. ஐ திங்க் நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட்டை வந்து திக்கி சொன்னாலும் கரெக்டாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு அதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் என்னோடய சேனலோட கண்டென்ட் பிடிச்சா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அல்லது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் பார்க்கலாம். டாட்டா பை, see you.